இயேசு தன் காலை வைக்கும் அந்த மாபெரும் மலை, உலகத்தின் வரைபடத்தை மாற்றப்போகும் ஒலிவமலை, பைபிள் உடைக்கும் பதைவதைக்கும் ரகசியம். ஒலிவமலை ஏன் இரண்டாக பிளக்க வேண்டும்? அர்மகதோன் உச்சக்கட்ட அதிர்ச்சி, மனித மூளையை உலுக்கும் அசைக்க முடியாத உண்மை. ஜீசஸ் காலிங் டிவியின் பைபிளில் மறைந்திருக்கும் 1000 மாபெரும் மர்ம முடிச்சுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். ஒலிவமலை ஏன் இறுதி காலத்தில் முக்கியமானது? பூமியை பிளக்கப் போகும் அந்த மாபெரும் பாதத்தின் பதைபதைக்கும் ரகசியம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாபெரும் ராஜாவாக இந்த பூமிக்கு திரும்பி வரப் போகிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த வானத்திலிருந்து இறங்கி வரும்போது அவருடைய பரிசுத்தமான பாதங்கள் இந்த பூமியில் உள்ள எந்த நாட்டில், எந்த நகரத்தில், எந்த குறிப்பிட்ட இடத்தில் வந்து இறங்கும் என்று என்றாவது யோசித்திருக்கிறோமா? ஏதோ அமெரிக்காவிலோ ஐரோப்பாவிலோ அல்ல. அவர் எந்த இடத்திலிருந்து பரலோகத்துக்கு ஏறி போனாரோ சரியாக அதே ஒலிவமலையில்தான் மீண்டும் வந்து இறங்குவார் என்று பைபிள் முழங்குகிறது. அப்போஸ்தலர் 1:11 தேவதூதர்கள் என்ன சொன்னார்கள்? உங்களை விட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி பரலோகத்திற்கு போகிறதை நீங்கள் கண்டீர்களோ அப்படியே மறுபடியும் வருவார். ஆயிரக்கணக்கான மலைகள் உலகத்தில் இருக்கும்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் ஏன் எருசலேமுக்கு கிழக்கே உள்ள அந்த சாதாரண ஒலிவ மலையை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும்? அந்த மலையில் அப்படி என்ன ரகசியம் ஒளிந்திருக்கிறது? உலகத்தின் இறுதி காலத்தில் அந்த ஒலிவ மலையில் நடக்கப் போகும் மனித அறிவை ஸ்தம்பிக்க வைக்கும் அந்த அதிபயங்கரமான பூமியின் பிளப்பை இன்று 100% பைபிள் வசனங்களை மட்டுமே வைத்து உடைக்கப் போகிறோம். இந்த மாபெரும் சம்பவம் எப்போது நடக்கும் தெரியுமா? உலக சரித்திரத்தின் கடைசி போரான அர்மகதோன் யுத்தம் உச்சக்கட்டத்தை அடையும் போது அந்தி கிறிஸ்துவும் உலகத்தின் அத்தனை இராணுவங்களும் ஒன்று சேர்ந்து இஸ்ரேல் தேசத்தை முற்றிலுமாக அழிப்பதற்காக எருசலேமை சுற்றி வளைக்கிறார்கள். சகரியா 14ஆம் அதிகாரம் இந்த மாபெரும் பேரழிவை பதபதைப்போடு பதிவு செய்கிறது. எருசலேம் நகரம் பிடிபடும், வீடுகள் கொள்ளையடிக்கப்படும், இஸ்ரேலர்கள் கொடூரமாக கொல்லப்படுவார்கள். அவர்களுக்கு இனி உதவி செய்ய பூமியில் ஒரு நாடுமில்லை, ஒரு இராணுவமும் இல்லை. எல்லாம் முடிந்துவிட்டது என்று, இஸ்ரேல் தேசம் அழிய போகிறது என்று ஒட்டுமொத்த நரகமும் சிரித்து கொண்டிருக்கும். அப்போதுதான் இந்த பதபதைக்கும் நொடியில் வானம் கிளிபடும். சகரியா 14:3 அப்பொழுது கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே தாம் போர் செய்தது போல அந்த ஜாதிகளோட போர் செய்வார். ஆம், ஒரு மாபெரும் போர் வீரனாக இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தோடு இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து கீழே இறங்கி வருவார். அவருடைய பாதம் நேராக எருசலேமுக்கு எதிரே உள்ள அந்த ஒலிவ மலையை தொடும். இயேசுவின் பாதம் அந்த ஒலிவ மலையை தொட்ட மறுகணமே உலக சரித்திரத்திலேயே எந்த ஒரு விஞ்ஞானியும் பார்த்திராத ஒரு மாபெரும் புவியியல் மாற்றம் நொடிப்பொழுதில் நடக்கும். சகரியா 14:4 அந்நாளிலே அவருடைய பாதங்கள் எருசலேமுக்கு எதிரே கிழக்கே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காக மகா பெரிய பள்ளத்தாக பிளந்து போகும். அதனாலே மலையின் ஒரு பாதி வடபக்கமாகவும் ஒரு பாதி தென்பக்கமாகவும் சாயும். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பாதம் பட்டவுடன் அந்த மாபெரும் ஒலிவமலை தாங்க முடியாமல் நடுநடுங்கி சுக்கு நூறாக இரண்டாக பிளக்கும். மலையின் ஒரு பகுதி வடக்கு நோக்கியும் மறுபாதி தெற்கு நோக்கியும் விலகி போகும். அதன் நடுவில் கிழக்கு மேற்காக ஒரு பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கு உருவாகும். பூமியில் உள்ள எந்த அணு ஆயுதமும் எந்த பூகம்பமும் செய்ய முடியாத ஒரு மாபெரும் காரியத்தை இயேசுவின் அந்த ஒற்றை பாதம் செய்து முடிக்கும். இங்கேதான் மனித மூளையை உலுக்கும் அந்த மாபெரும் கேள்வி வருகிறது. தேவன் ஏன் ஒரு மலையை ரெண்டாக பிளக்க வேண்டும்? அவர் ஏதோ தன் வல்லமையை காட்டுவதற்காக அப்படி செய்கிறாரா? இல்லை, அங்கே ஒரு மாபெரும் ரட்சிப்பின் மாஸ்டர் பிளான் இருக்கிறது. சகரியா 14:5 அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாக ஓடி போவீர்கள் என்று. நன்றாக கவனித்து பாருங்கள். எருசலேமுக்குள் மாட்டிக்கொண்டு அந்தி கிறிஸ்துவின் இராணுவத்தால் கொல்லப்பட காத்திருக்கும் மீதியான இஸ்ரவேலர்கள் தப்பிக்க வேண்டும். அவர்கள் தப்பிக்க எந்த வழியும் இல்லாதபடி எதிரிகள் சூழ்ந்து நிற்கிறார்கள். அதனால்தான் தேவன் மலையை பிளந்து எதிரிகளுக்கே தெரியாமல் தன் ஜனங்கள் தப்பித்து ஓடுவதற்கு ஒரு மாபெரும் சுரங்க பாதையை போன்ற பள்ளத்தாக்கை அந்த நொடியில் உருவாக்குகிறார். பழைய ஏற்பாட்டில் பார்வோனின் இராணுவத்தை துரத்திய போது மோசே செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ரேலர்களை காப்பாற்றினாரே, அதே போல இறுதி காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் இராணுவம் துரத்தும் போது இயேசு கிறிஸ்து கடலை அல்ல, ஒரு மாபெரும் மலையையே இரண்டாக பிளந்து இஸ்ரேலர்களை காப்பாற்றுகிறார். இது செங்கடல் அற்புதத்தின் மாபெரும் 2.0 வெர்ஷன். ஒலிவ மலையை இயேசு தேர்ந்தெடுக்க இன்னொரு பதபதைக்கும் காரணமும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு அதிர்ச்சி தரிசனத்தை காண்கிறார். இஸ்ரேலர்கள் பாவம் செய்தபோது தேவனுடைய மகிமை எருசலேம் தேவாலயத்தை விட்டு விலகி நேராக இந்த ஒலிவ மலையின் மேல் போய் நிற்கிறது. அங்கிருந்து வானத்திற்கு ஏறிப்போனது என்று எசேக்கியேல் 11:23 சொல்கிறது. அதாவது தேவனுடைய மகிமை இந்த பூமியை விட்டு கடைசியாக விடைபெற்ற இடம் இந்த ஒலிவமலை. அதனால்
அதே மகிமை மீண்டும் இந்த பூமிக்கு திரும்பும்போது தான் விடைபெற்று சென்ற அதே ஒலிவமலை தான் வந்து இறங்கும். இயேசு ஒலிவமலையில் இறங்கி அந்தி கிறிஸ்துவின் இராணுவத்தை ஒட்டுமொத்தமாக அழித்துவிட்டு ஒரு மாபெரும் ராஜாவாக எருசலேமுக்கு நுழைந்து தன் 1000 வருட அரசாட்சியை தொடங்குகிறார். இதுதான் 100% பைபிள் உடைக்கும் அசைக்க முடியாத ஒலிவமலையின் இறுதி கால ரகசியம். இயேசுவின் பாதத்தால் ஒலிவமலை பிளக்கப்படும் என்று பதபதைக்கும் ரகசியத்தை பார்த்தோம். ஆனால் இங்கே மனித மூளையை ஸ்தம்பிக்க வைக்கும் ஒரு மாபெரும் சரித்திர அதிர்ச்சி காத்திருக்கிறது. இயேசு அந்த ஒலிவமலையிலிருந்து எருசலேமுக்கு நுழைய வேண்டுமானால் அவர் ஒரு குறிப்பிட்ட வாசலின் வழியாகத்தான் உள்ளே போக முடியும். அந்த வாசலின் பெயர் கிழக்கு வாசல், தி எஸ்ட்ரீம் கேட், கோல்டன் கேட். ஆனால் நீங்கள் இன்று இஸ்ரேலுக்கு போய் அந்த வாசலை பார்த்தால் உங்களுக்கு தலை சுற்றும். ஏனென்றால் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே அந்த வாசல் மாபெரும் கற்களை வைத்து முற்றிலுமாக அடைக்கப்பட்டு விட்டது. அந்த வாசலை திறக்க எத்தனையோ இராணுவங்கள் முயன்றும் இன்று வரை ஒருவராலும் அதை திறக்க முடியவில்லை. யார் அந்த வாசலை அடைத்தது? இயேசு உள்ளே வரக்கூடாது என்பதற்காக பிசாசு செய்த மாபெரும் சதியாது, அல்லது அங்கே ஒரு பைபிள் தீர்க்க தரிசனம் ஒளிந்திருக்கிறதா? அடுத்த வீடியோவில் அடைக்கப்பட்ட அந்த பொன் வாசலின் பதபதைக்கும் ரகசியங்களை 100% வசன ஆதாரங்களோடு உடைக்கப் போகிறோம். தொடர்ந்து காத்திருங்கள். மகாராஜனும் மகாதேவனுமாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மாரநாதா, இயேசுவே வாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.